அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரம் அசருல்லா. மேபி இதை நான் யாரை பத்தி பேச போறேன், என்ன கண்டென்ட் பேச போறேன்னு சொல்லி இந்த தம்ப்நெயில பார்த்தோ இப்ப நான் கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் பார்த்தோ உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா அந்த போஸ்டுக்கு கீழேயே அருமையான ஜான் ஜப்ராஜ் ஐயா நியூ கண்டென்ட் ஃபார் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மேபி அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி தெரியல. அவரை பத்தி பேசி மத்தவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க, மத்தவங்க பிரபலம் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்கிறாரா, இல்ல பா இவன் என்னை பத்தி பேச பேசதான்ப்பா எனக்கு ப்ரொமோஷன் ஆகுது, என் ஊழியம் ப்ரொமோஷன் ஆகுதுன்னு சொல்லி அப்படி நினைக்கிறாரா அப்படின்றது தெரியல. கிறிஸ்துவின் சரீரத்துல ஃபேமஸ் ஆர் செலிபிரிட்டி என்ற வார்த்தையே கிடையாது. நேத்து வந்தவனுக்கு அதே கூலிதான், இன்னைக்கு வந்தவனுக்கு அதே கூலிதான், நாளைக்கு வர்றவனுக்கு அதே கூலிதான். அதே போல கிறிஸ்துவின் சரீரத்துல இவன் சின்ன ஊழியக்காரன், இவன் பெரிய ஊழியக்காரன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாடுபடுகிறவர்கள் தான். எப்படி ஆகிலும் சுவிசேஷம் சொல்லி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் நிறுத்திடணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும் பொழுது தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அதாவது ஒரு இன்ஃபைனைட் காட் ஒரு ஃபைனட்டான ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ள வர்றாரு. அதாவது விவரிக்க முடியாத, அவரை வந்து ஒரு உருவத்திற்குள்ளாக அடக்க முடியாத தேவன், காலத்திற்குள்ளாக அடக்க முடியாத தேவன் ஒரு சரீரத்திற்குள்ளாக இந்த மனு குலத்தை, இந்த மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிற ஒரு பரிகாரியா இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவாங்க, அவரை விசுவாசியாதவர்கள் நரகத்துக்கு போக போறாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து செய்த காரியம். இதை நம்ம சுவிசேஷமா சொல்றோம். இதை சுவிசேஷமா சொல்றதுக்கு தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார், ஊழியர்களை வைத்திருக்கிறார், அநேக சாட்சிகளை எழுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று கிறிஸ்துவின் சரீரத்துல நாம் பாடல்களை எழுதுறோம். ஒருவேளை ஜான் ஜப்ராஜ் ஐயா எதற்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அவருடைய பாடல்கள். ஏன்னா அவருடைய பாடல்கள் சபையில இருக்கிற எல்லாருமே பாடுறாங்க. அதாவது இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல பழைய பாடல்கள், அதாவது இந்த சாரல் நவரோஜி பாட்டு, நடராஜ முதலியார் பாட்டு, அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் கேட்பாங்க, பாடுவாங்கன்னா பாட மாட்டாங்க. யாருமே அப்படிப்பட்ட ஒரு நாலேஜபிள் வந்து கிடையாது. ஈவன் ஃபாதர் பிர்க்மேன் ஐயாவுடைய சாங் கூட நிறைய பேருக்கு வந்து பாடுறதுக்கு தெரியல. ஆனா ஜான் ஜப்ராஜ் ஐயா இந்த கரண்ட் ஜெனரேஷன்ல, இந்த கரண்ட் ட்ரெண்டிங் மியூசிக்ல அவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். பாடல் பாடுறது மட்டும் ஊழியம் அல்ல, இறங்கி களத்துல சுவிசேஷ பணியை செய்யணும், எல்லா வேலையும் செய்யணும். அதுதான் வந்து ஆண்டு வந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இப்ப நம்ம டாபிக் உள்ள வரும். நீ இந்த மாதிரி கண்டென்ட்டை பத்தி பேசி ஃபேமஸ் ஆக தானே போற, நீ பணம் சம்பாதிக்க தானே போற அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஏன்னா அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே கீழே போட்டிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் தலைவர் வேற ரகம், தலைவர் வேற லெவலு, ரொம்ப வந்து புகழ்ந்தவங்க பேசியிருப்பாங்க. இஸ் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து படிச்சேன். இப்ப இது போடுறதுனால 10 பைசா தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் ஏன் இதை போடுறேன் அப்படின்னா, ஒருவேளை ஜான் ஜப்ராஜ் ஐயா கிட்ட போன்ல தொடர்பு கொள்ளலாம்னா நம்ம பிளாக் லிஸ்ட்ல இருக்கிறோம் ஒண்ணு. ரெண்டாவது ஃபேஸ்புக்ல தொடர்பு கொள்ளலாம்னா அதுலயும் பிளாக் லிஸ்ட்ல இருக்கிறோம். இன்ஸ்டால தொடர்பு கொள்ளலாம்னா அதுலயும் பிளாக் லிஸ்ட்ல தான் வந்து இருக்கிறோம். பட் இருந்தாலுமே யூடியூப்ல போடுறதுனால அது எல்லாருக்கும் ரீச் ஆகும். மேபி அவர் கூட இதை பார்த்துட்டு ரிப்ளை கூட போடலாம், போடாமலே இருக்கலாம், அது அவரோட விருப்பம். எதனால இதை வந்து நான் போடுறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் கிறிஸ்துவின் சரீரத்தில் தவறு செய்யும் பொழுது அது அவன் சர்ச்சுப்பா, அவன் ஊழியம்பா, அவனை கடவுள் பார்த்துப்பாரு, அவன் கடவுளுக்கு கணக்கு கொடுத்துட்டு போறான், நீ எதுக்கு இதெல்லாம் வந்து வீடியோவா எடுத்து போடுற, நீ எதுக்கு இதெல்லாம் பேசுறேன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடத்துல திருட்டு நடந்துருச்சு, ஒரு இடத்துல ஏதோ ஒரு கொலை நடந்துருச்சு, எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி நியூஸ் சேனல்லாம் போய் பப்ளிக் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை அதை பப்ளிக் கொண்டு வராங்க, பப்ளிக் அவேர்னஸ் உண்டு பண்றாங்க. அதை காட்டிலும் ஒரு ஆத்மாவை நித்தியத்துக்கு அழைத்து செல்லுகிற கர்த்தரின் வார்த்தை. ஏன்னா அவன் ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறாரு, அவனுக்குள்ள இருந்தாலும் நடத்துகிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் நியமித்திருக்கிறார். அப்போ ஊழியத்துல நடத்துறவங்க சத்தியத்தின்படி இங்க நடத்தணும். சத்தியத்தின்படி நடத்தல அப்படின்னா அதுதான் கள்ள உபதேசம் சொல்றோம். அந்த ஆத்மாக்கள் தான் வழி விலகி தேவனை மறுதலிக்கிற கூட்டமாய் மாறுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ பப்ளிக்கா ஒருத்தர் தப்பு செய்யும் பொழுது, பப்ளிக்கா ஒருத்தர் வந்து தவறான உபதேசத்தை பரப்பும் பொழுது, சத்திய வார்த்தையை மாற்றி பேசும் பொழுது அதை வந்து நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க, நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. இல்லப்பா அது தப்பு, இதுதான்ப்பா கரெக்ட்னு சொல்லி அந்த வீடியோவை கட் பண்ணியோ இல்ல அந்த பேசுற நபரை கட் பண்ணியோ அவர்கள் பேசின வார்த்தைகளை கட் பண்ணி போடுறதோ எந்த விதத்திலும் தவறு அல்ல. அப்படி போடுறதுனால ஃபேமஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு முட்டாள்தனம் வந்து என்னன்னா நம்மளுடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறையவே பெருகி இருக்குது. இவனுக்குள்ள குறை சொல்கிறாவி, நியாயம் தீர்க்கிறாவி. ஒரு தக்காளி வாங்கினாலே நம்ம அது நல்ல தக்காளியா ஓட்ட தக்காளியான்னு சொல்லி பார்த்து வாங்கணும். அதுவே நம்ம ஜட்ஜ் பண்ணி தான் வந்து வாங்குறோம். நித்தியத்துக்கு அழைத்து செல்லுகிற வேத வார்த்தையானது நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது.
நிறைய பேரோட மனசுல என்னன்னா, இவரை கிண்டல் பண்ணி இவரை வந்து டிஃபேம் பண்ணி எல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க, அவர் கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெளிவா வந்து விளங்கி கொள்ளணும். கிறிஸ்துவின் சரீரத்துல யாருமே டிஃபேம் பண்ணக்கூடாது. ஏன்னா அநேக சேனல்ஸ் வந்து இருக்கிறத நான் வந்து பாக்குறேன். ட்ரால்ஸ் பண்ற சேனல்ஸ் இருக்குது. சத்திய வசனத்தை, அதாவது உபதேச கோளாறுகளை, சத்திய வசனத்தை மாற்றி பேசுகிற காரியங்களை சத்தியத்தின் அடிப்படையில, வேத வார்த்தையின் அடிப்படையில ரிப்ளை கொடுத்து பேசுகிற சேனல்ஸும் இருக்குது. ஜான் ஜபராஜ் ஐயாவுடைய ஃபாலோவர்ஸ் என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு விஷயம் அவருடைய ஃபாலோவர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் இந்த போட்டோ போடுறதுனால இவர் கண்டென்ட் கொடுத்துட்டாரு, ட்ரால் பண்ண ஆரம்பிக்க போறாங்க, எவனாவது ஒருத்தன் பேசுவான், அவனை நம்ம ட்ரால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாயத்தை பூசக்கூடாது. அவரோட முஸ்லீம் நண்பர்கள்லாம், நீ இதை விட்டுட்டு தானே போன, நீ கிறிஸ்தவத்துக்கு போனியே, கிறிஸ்தவர்கள் வந்து உன்னை அன்பா ஏற்றுக்கொண்டார்களா, அவங்க உன்னை இப்படி பண்றாங்களே அப்படி பண்றாங்களேன்னு சொல்லி பேசினாங்க, இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோட சொன்னார். அவரை டிஃபேம் பண்ணிருக்கலாம், ட்ரால் பண்ணிருக்கலாம், அவருடைய ஹேர் ஸ்டைல கிண்டல் பண்ணிருக்கலாம், அவருடைய சரீரத்தை கிண்டல் பண்ணிருக்கலாம், அவர் பேசுற பேச்சை கிண்டல் பண்ணிருக்கலாம், இல்ல அவர் அசிங்கமா திட்டி இருக்கலாம். அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனா உண்மையான கிறிஸ்தவர்கள், ஜெனியூனான கிறிஸ்தவர்கள், ஜெனியூனான ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் கிறிஸ்துவின் சரீரத்துல இருக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா டீல் பண்ணுவாங்க? எந்த வசனத்தை தப்பா மாற்றி பேசினாரோ அந்த வசனத்தை சரி செய்து, இல்லப்பா இது இந்த அர்த்தம் தான்ப்பா கொடுக்குதுன்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில சொல்ற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவர்களை இந்த கூட்டத்தோட மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அது அவங்களோட ஊழியம், அவங்களோட இன்ஸ்டாகிராம், அவங்களோட யூடியூப், அவங்க பேசுற காரியங்கள்ப்பா, அது ஆவியானவர் பார்த்துப்பா, நீ எதுக்குப்பா பேசுற அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இப்ப நிறைய கள்ள ஊழியக்காரர்கள் என்ன ஒரு காரியங்கள் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, ஆவியானவர் அவர்கள் செய்யற தப்பை உணர்த்துவார், நம்ம எல்லாம் உணர்த்தணும்னு சொல்லி அவசியம் கிடையாதுன்னு சொல்லி போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை நானும் ஒரு கமெண்ட்லயும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்றவங்களும் இதை தான் சொல்றாங்க, அப்பா புது உடன்படிக்கையில இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. புது உடன்படிக்கையில சீசத்துவம் இருக்கிறத நான் தெளிவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். புது உடன்படிக்கையில ப்ராஸ்பரிட்டி இருக்குதான், ஆனா அந்த ப்ராஸ்பரிட்டி தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ப செயல்படுமே தவிர ப்ராஸ்பரிட்டி பேசுறது மட்டும் ஊழியம் கிடையாது. அதே போலதான் எக்ஸ்போசிங் பண்றது மட்டுமே ஊழியம் கிடையாது. அது தவிர சுசேஷ பணி இருக்குது, டிராக்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, ஜெயில் மினிஸ்ட்ரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி இருக்குது, சபையில இருந்து செயல்படுகிற ஊழியங்கள் வந்து இருக்குது, யூத் மீட்டிங் இருக்குது, கிட்ஸ் மீட்டிங் இருக்குது, ஃபெல்லோஷிப்ஸ் இருக்குது, ஐக்கியத்தை நிறைவேற்ற சபை இருக்கிறது. அநேக ஊழியங்கள் இருக்கிறத நானும் பிலீவ் பண்றேன். எக்ஸ்போசிங் இட் செல்ஃப் இட்ஸ் நாட் அ மினிஸ்ட்ரி. அதே போல ப்ராஸ்பரிட்டி இட் செல்ஃப் இட்ஸ் நாட் அ மினிஸ்ட்ரி. பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 15வது வசனத்துல பவுல் சொல்றாரு, ஆகையால் நம்ம தேடினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும், எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க ரட்சிக்கப்பட்ட நோக்கம் இருக்குது, அவருடைய நோக்கத்துக்காக நீங்க செயல்படுறீங்க, நீங்க இதை விட்டுட்டு வேற எதனா ஒரு சிந்தையா இருந்தீங்கன்னா அதை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா வெளிப்படுத்துவார் அப்படி சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து 17வது வசனத்துல வந்து வாசிக்கிறோம், சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களாய் மாதிரியாக நோக்குங்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி, ஃபர்ஸ்ட் கர்த்தர் வெளிப்படுத்துவார்னு சொன்னாரு. கர்த்தரே எல்லாம் வெளிப்படுத்தட்டும்பா, அவன் தான் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டான்ல, அவனுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பைபிள் போதிக்கப்பட்டுரும், ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து காணிக்க கொடுக்க ஆரம்பிச்சிருவான், ஆட்டோமேட்டிக்கா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவான், ஆட்டோமேட்டிக்கா சீசத்துவத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்படி இல்லை, அவர் நடத்துறாரு. 17வது வசனத்துல அவர்கள் என்ன நடத்தினாங்களோ அதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவாருன்னு சொல்லி தெளிவா இருந்தானா பவுல் வந்து சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவின் சரீரத்துல ஒருத்தர் தப்பு செய்யும் பொழுது, அவங்களை அறியாமலே வேத வியாக்கியானத்தை தப்பா பண்ணும் பொழுது, அது பப்ளிக்கா பேசுறத பப்ளிக்கா டீல் பண்றது தப்பு இல்லை. இதுக்கு பேரு ட்ரால் கிடையாது, இதுக்கு பேரு டிஃபேம் கிடையாது. இப்படி கட் பண்ணி போடுறதுனால நாங்க எல்லாம் ஃபேமஸ் ஆகிறோம் அப்படின்ற அந்த வேர்டு வந்து கிடையாது. தேர் இஸ் நோ வேர்ட் கால்ட் செலிபிரிட்டி ஆர் ஃபேமஸ் இன் பாடி ஆஃப் கிரைஸ்ட். இதை அழுத்தம் திருத்தமா சொல்றேன். அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருக்கட்டும், மோகன் ஐயா இருக்கட்டும், பெர்க்மேன்ஸ் ஐயாவா இருக்கட்டும், இல்ல பால் தினகரன் ஐயாவா இருக்கட்டும், மோகன் சிலாசரஸ் ஐயாவா இருக்கட்டும், தாமஸ் ராஜ் ஐயாவா இருக்கட்டும், அவர் இறந்துட்டாரு. எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் சீனியர் சிட்டிசனா இருக்கட்டும், ஜூனியர் சிட்டிசனா இருக்கட்டும், எல்லாருமே ஆண்டவருக்காக வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் தான். அவர்கள்லாம் ஃபேமஸ் ஆக போறது கிடையாது. மேபி உங்களோட பாடல்கள் எல்லாம் பப்ளிக்கா பாடுறதுனால ஒரு பப்ளிக் ஃபிகரா வந்து என்னன்னா நிறைய பேர் நினைக்கலாம், அதனால உங்களை பத்தி பேசும்போது நிறைய வியூஸ் வந்து அதிகமா போகலாம். ஏன்னா அவரோட ஃபாலோவர்ஸ் நிச்சயமா வந்து தெரிந்து கொள்ளணும். இப்ப என்னுடைய நோக்கமே இவர் முஸ்லீமுக்கு மாறிட்டாரு, மதம் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி போடணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவசியம் வந்து கிடையாது. ஒரு சில காரியங்கள் அவரோட ஊழியத்தில் நடக்கலாம், அவரோட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்து நடக்கலாம். அது அவர் பப்ளிக் ஃபிகரா இருக்கிறதுனால, செலிபிரிட்டி அப்படின்ற அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்துறதுனால அவரை பத்தி நிறைய பேர் அவரோட ஃபேமிலி இஷ்யூ குறித்து பேசியிருக்கிறாங்க. இன்னொரு அவர் ரிப்ளை கொடுக்கல, அது கொடுக்காத அவருடைய விருப்பம். ஆனா கொடுத்தா தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது கிறிஸ்தவர்களுடைய சில பேர் நோக்கம். ஏன்னா அவர் ஊழியக்காரர்னு சொல்லி அங்கீகரித்து இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும்னு சொல்லி பவுல் தீத்துக்கும் தீமோத்தேயுக்கும் எழுதுறாரு.
அப்போ ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கிறவங்க குற்றம் சாட்டப்படாதவர்களா இருந்து ஊழியம் செய்யணும். அப்படியே அவங்க வந்து தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, பிலமோனுக்கு வந்து பவுல் எழுதுறது போல இந்த ஒனேசிமோவை சேர்த்துக்கொள்ளு, அவன் வந்து முன்னாடி வந்து பயன்படாதவன் தான், இப்போ வந்து பயன்படுகிற பாத்திரம் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாரு. அப்படி ஜான் ஜெபராஜ் ஐயா தப்பு பண்ணியிருந்தாருன்னா, ஒரு சீனியர் நல்ல சத்தியத்துல நடக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு அடங்கி இருந்து அவருடைய நன்னடத்தை நிமித்தமாய் திரும்பவும் ஊழியத்திற்குள்ள வரலாம். அவர் அடங்கி இருக்கிற ஊழியக்காரர் வேதாகம சத்தியத்தின் அடிப்படையில ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரரா வந்து இருக்கணும் அப்படின்றதான் பைபிள் சொல்லுது. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நியூ கண்டென்ட் ஃபார் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ரெண்டு டைப் ஆஃப் குரூப் வந்து ஃபாலோ பண்ணும். ஒருத்தர்ப்பா நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, ஏய் நீ சொல்றது தப்பு, இப்படி ஒரு குரூப். அது எல்லாருக்கும், எனக்கும் இருக்கும், அவர் ஜான் ஜெபராஜ் ஐயாவுக்கும் இருக்கும். பப்ளிக் ஃபிகரா யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாருக்கும் அப்படி ஒரு குரூப்ஸ் வந்து இருக்கதான் செய்யும். ஆனா இது எல்லாமே என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகுதா, கர்த்தர் இடத்துல சேர்க்குதா அப்படின்றத நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை ஜான் ஜெபராஜ் ஐயா குட் கண்டென்ட் ஃபார் யூடியூபர்ஸ் போட்டதுனால என்னை பத்தி பேசினீங்களா பெரிய ஆள் ஆயிக்கோங்கடா, நீங்களா ஃபேமஸ் ஆயிக்கோங்கடா, நீங்களா காசு சம்பாரிச்சுக்கோங்கடா அப்படி நினைக்கிறாரா என்னன்னு சொல்லி தெரியல. பட் ஃபேமஸ்ன்ற வேர்டு, செலிபிரிட்டின்ற வேர்டு கிறிஸ்துவின் சரீரத்துல இல்ல. அதுக்காக இந்த போஸ்ட் நான் ஒரு உதாரணமா எடுத்து, ஏன்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் ஊழியம் பண்றதை நான் பார்த்திருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பிரசங்கங்கள் ஃபேமஸா உன்னை வைக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம், நீ செழிப்பா இருக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம், நீ பணம் சம்பாதிக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம், டைமண்ட் வாங்கணும், நகை வாங்கணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம், அதுக்குதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, உனக்கு மரணமே இல்லை, இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான காரியம். எது ஆண்டவர் பார்வையில மகிமையை சேர்க்குமோ அதுதான் ஃபேமஸ். எது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்குமோ அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம், அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம், அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஃபேமஸ். இந்த உலகத்துல காணப்படுவதான பேரு புகழ் இது எதுவுமே ஃபேமஸ் கிடையாது. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை எடுத்துக்காதீங்க, யோசேப்பை வந்து உயர்வுக்கு எடுத்துக்காதீங்க, தாவீதுக்கு அரியணையை எடுத்துக்காதீங்க. புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில ஒரு நாளும் சிலுவையை தூக்கிட்டு அவரோட பின்னாடி அவரோட பாதச்சுவடை நோக்கி வந்து வரணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வந்து சத்தியம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றது பண்ணாது உங்களோட விருப்பம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறினதா கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வரும். ஆமென்.